பசுபதி வந்து கேட்பாரு, டேய் இன்னும் ஒன்று நான் உன்னை கேட்கட்டமா, உனக்கு வெக்கமா இல்லை? இன்னொருத்தனோட மனைவி ஆன பிறகு அவளுக்கு என்னடா நீ கங்கணம் கட்டிக்கின்னு அவ்வளோ பாடுபடுறன்னும் போது அந்த இடத்துல நிவினால எதையுமே பேச முடியல. அப்போ வந்து சொல்லுவார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டோமா, நீங்கள் நிஜமாவே ராகினிக்கு நிஜமாவே அம்மா அப்பாவான்னும் போது அந்த இடத்துல வந்து ராகினியோட அம்மா வந்து, டேய் என்னடா பண்ணுற, என்னடா பேச்சு பேசுகிறேன்னு அப்படியே நிவினோட ஷர்ட்டை பிடிச்சின்னு கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு நடு ரோட்டில் என் பொண்ணு கல்யாணம் படிக்கிறேன்னு விட்டு போன பாவி நீ வந்து இப்போ என்ன இந்த கேள்விக்கு? ஆமாம், பிடிக்காத பொண்ணை விட்டு போனேன், பிடிச்ச பொண்ணு கூட தான் என்னால் வாழ முடியுன்ட்டு தான் விட்டு போனேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் தான் இவளை கட்டிக்கல வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்படியாவது நீங்கள் ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருந்து இவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். இவ போய் இன்னொருத்தவங்களோட வீட்டில் போயிட்டு ஒரு வாழ்க்கையை கெடுக்கணுன்றா. அதுக்கு வந்து லூசு மாதிரி அப்பா அம்மாவாக இருந்துக்குன்னு அந்த பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் நிஜமாவே இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவான்ட்டு நம்ம நிவின் வந்து வேற லெவலில் அடித்து இறங்குறாருங்க. ஐயோ அப்பா, நிவினுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. நான் நிவினோட சப்போர்ட் பண்ணுவேங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.